தாகம் எடுத்தா தண்ணி தான் முதல்ல வருமே தவிர பணமோ காசோ யாருக்கும் வந்து நிக்க போறதில்ல. நம்ம எவ்வளவோ சுத்தம் பண்ணாலும் அந்த திரும்ப திரும்ப மக்கள் வந்து அறியாமையினால தாமிரபரணி நதி வந்து வச்சா ஜீவ நதி. அடுத்த பாவனாசம் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கோதி குடிச்ச தண்ணி என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பேரம்பேத்திகளுக்கு வேணும். அதாவது கடந்த 3 வருட காலங்களாக விஎம் சித்திரம் டெவலப்மெண்ட் மூலமாக இந்த நதிநீர் தாமிரபரணி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் மேல்நத்த இளைஞர்கள் சார்பாக. அதாவது நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாமிரபரணி ஆத்துல வந்து துணிகளை போட்டு ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படுக்கையில கிடக்கிற தலவாணியில இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த தாமிரபரணி வந்து அசுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இலவசமா கொடுக்குற தாமிரபரணி நதியை தாய்ங்கிற நதியை அசுத்தம் படுத்திட்டு நம்ம வந்து எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியல. எல்லாரும் பணம் காசு சொத்து சுகம் சேர்க்கிறதுல ஆர்வமா இருக்காங்க. ஆனால் நாளைக்கு தாகம் எடுத்தா தண்ணி தான் முதல்ல வருமே தவிர பணமோ காசோ யாருக்கும் வந்து நிக்க போறதில்ல. தயவு செய்து மக்களே இந்த தாமிரபரணி நதியை நம்ம காப்பாற்றுவோம். நமக்கு இயற்கையா கொடுக்கிற குடைவெள்ளல் இந்த தாமிரபரணி நம்ம அசுத்தம் பண்ணிட்டு இதுல சாக்கடை கலக்கிறது, இது வந்து கடல்நீர் குடிநீர் திட்டத்தெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா இயற்கையா நமக்கு இலவசமா கொடுக்குற தண்ணி நம்ம அசுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பின்காலத்தில் நமக்கு இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம சங்கதிகள் நம்மளோட தலைமுறை முடிஞ்சு அடுத்த இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க? இந்த குழந்தைகளுக்கு அடுத்த நம்ம என்ன கொடுத்துட்டு போவோம்? இந்த தாமிரபரணி நம்ம அசுத்தம் பண்ணிட்டு இருந்தா நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? தயவுசெய்து திருந்துங்க. இந்த ஆத்துல வந்து துணி சாக்கடை இந்த நாய் செத்துலாம் கிடக்கு, இதெல்லாம் நாங்க தூக்கி அப்புறப்படுத்த தான் செஞ்சோம். அதனால தயவு செய்து இதெல்லாம் போடாதீங்க. நீங்க போடுற மக்கள் பார்த்தா யாராலும் கண்டிஷன் பண்ணுங்க. காவல்துறை நீங்களும் கொஞ்சம் இதுல கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இந்த ஹெல்மெட் போடலன்னா நீங்க பிடிக்குங்கிற பயம் வந்து மக்களுக்கு வருது மாதிரி தாமிரபரணி ஆத்துல துணியை போட்டா காவல்துறை நம்மளை கண்டிக்குங்கிற பயம் வரணும். காவல்துறை மேல பயம் வர வர போய்கிட்டே இருக்கு. நீங்க காவல்துறை இதுல கொஞ்சம் தயவு செய்து விழிப்புணர்வு கொடுங்க. நீங்க எதுக்கெல்லாம சட்டம் கொண்டாங்க. முதலமைச்சர் சிஎம் சார் உங்களுக்கு நான் ஒரு பணிவன்பட வேண்டுகொள்கிறேன். நீங்க இந்த தாமிரபரணியை பாதுகாக்க முக்கியமான ஒரு திட்டத்தை கொண்டாங்க. இல்லனா அடுத்த தலைமுறை கேள்விக்குறியாயிரும். நாங்கள் வந்து விஎம் சித்திரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அது மூலமாக வந்து நம்ம தாமிரபரணி நதியை வந்து தொடர்ந்து ஒரு 4 ஆண்டு காலமாக வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அதில் வந்து பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். அது எங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து அருகன்குளம், 2வது வாரம் இந்த மேல்நத்தம், 3வது வாரம் வந்து நம்மளுடைய வண்ணார்பேட்டை. நம்ம எவ்வளவோ சுத்தம் பண்ணாலும் அந்த திரும்ப திரும்ப மக்கள் வந்து அறியாமையினால அவங்க திரும்ப திரும்ப அசுத்தப்படுத்திட்டே இருக்காங்க. அரசாங்கம் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த 59 கோடியை வந்து அதுக்காக ஒதுக்குனாங்க. என்னன்னா நதியை வந்து சுத்தப்படுத்தணும், அதை அழகுபடுத்தணும்னு சொல்லிட்டு. நம்ம அந்த நதியை அழகுபடுத்துன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இந்த நதியை சுத்தமாக வைக்கிறதுக்காக நம்ம யோசிச்சாலே போதும். இந்த 59 கோடியை வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையாங்கிற நம்ம யாருக்கும் கருத்து சொல்றதுக்கோ இல்லை. பட் ஆனால் அந்த நம்ம செலவு பண்ணுற அந்த பணம் நதிக்கு பாதுகாப்பாக இருக்குமா, நதியை சுத்தப்படுத்துமா, நதியை வந்து எந்த அளவுக்கு அடுத்த எடுத்துகிட்டு போகணுங்கிறத வந்து நம்ம வந்து சிந்திக்கணும். அந்த பணத்தை வந்து தயவு செஞ்சு வெறும் அழகுபடுத்தோடு மட்டும் இல்லாமல் முறையாக பயன்படுத்துமையினால் இந்த நதியை வந்து அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்ல முடியும்ன்றதை சொல்லி அப்படி கிளீன் பண்ணும்போது நிறைய துணிமணி, நிறைய பாட்டிலு, இந்த நாப்கின்னு, குப்பை எல்லாத்தையும் அதில் கூட்டுறீங்க. குப்பை ஆள்ற மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டுக்கே வராங்க. மாநகராட்சியிலேருந்து வந்து குப்பை ஆள்ற அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம் நீங்கள். அப்போ எங்கள் தாமிரபரணி நதி வந்து வச்சா ஜீவ நதி. இது 4 மாவட்டத்து மக்களுக்கு குடிநீர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணியை மெயினாக காப்பாற்றுங்க, தண்ணியை கெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் கவர்மெண்ட் திட்டம் கொஞ்சம் ஒத்துழைங்க. கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். எங்களுக்கு தண்ணீர் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வாங்க. தாமிரபரணி நதியை பக்கத்து திட்டம் கொண்டு வாங்க. அப்போ நதியாக நல்லதாக்கிறதுக்கு 20 திட்டம் கொண்டு வரீங்க. சாக்கடை நல்லதாக்கு திட்டம் கொண்டு வரீங்க. எங்கள் நதி தாமிரபரணி நதி சாக்கடை ஆக்கிட்டு இருக்கு, அதை தடுக்க திட்டம் கொண்டு வாங்க. மேலும் திட்டம் அங்கே திட்டம் கொண்டு போட இங்கே திட்டத்தை கொண்டு வாங்க. எங்கள் நதியை காப்பாற்றுங்க. இல்லை, இந்த ஆற்றுக்குள்ளே நாங்கள் வந்து மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆற்றுல தூய்மை பணி பண்ணுவோம். இந்த தூய்மை பணியில் எடுக்கும்போது ஆற்றுல துணி, திருப்பி பாலித்தீன் பைகள், கேரி பேக்கு, மண்பானை, அஸ்தி கொண்டு வர மண்பானை. இந்த அஸ்தி கொண்டு வர மண்பானையில் என்னென்னா முழு எலும்பையும் எரிஞ்சு எரியாமலையும் பாதி பேர் போட்டிருக்காங்க. அது தகுந்த வழிகாட்டு நெறிமுறை இல்லாமல் அந்த எலும்போடு அப்படியே மண்பானையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அந்த மண்பானையில் எடுக்கும்போது நாளடைவில் அது சாக்கடையாக மாறி துர்நாற்றம் வீசுது. இப்போ நாங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஒரு 3 வருஷ காலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பணியை. இந்த 3 வருஷ காலமும் எங்கள் கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா குறையாக தான் இருக்கும். மக்கள் தான் இதை சிறந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் தான் திருந்த வேண்டும். அரசும் இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த படித்துறையை காப்பாற்ற வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் இந்த நதியில் வந்து ஓடி ஆடி விளையாண்டு மணல் தரையில் அப்படி குளிச்சு முங்கி அதே ஆத்தண்ணியை கோதி குடித்த காலம்லாம் உண்டு. இப்போ ஆற்றை பார்த்தீங்கன்னா இந்த அஸ்திகரைக்கு இடமும் ஆகிப்போச்சு. அதாவது மோசமான கண்டிஷன் நீங்கள் பார்த்துருப்பியா. இப்போ நம்ம ஊருக்காரங்கள் இந்த விஎம் சித்திரம் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு இயக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இந்து உலகப்பணி அமைப்பில் உள்ளவங்களும் விஎம் சித்திரம் ட்ரஸ்ட்டில் வந்து மண்பானை எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை மண்பானை எடுத்துகிட்டு பார்த்துருப்பியா. அதனால் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். ஆறு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நமக்கு வேணும்.
அதாவது விஜய் இது இப்போ சிஎம் விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா அந்த ஆறு வந்து அடுத்த தலைமுறைக்கு தண்ணி குடிக்க வேணும். அதை நீங்கள் என்ன செய்ய அஸ்தி கரைக்க பாவநாசம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் தனியாக ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அங்கே போய் அஸ்தி கரைக்கலாம். இது பாவநாசத்தை அடுத்த பாவநாசம் ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அஸ்தி கரைச்சி ஆறை வம்பாக்கி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 500 பானை எடுத்திருக்காங்க. இதே முளைப்பாரி கரைக்கு வராங்க, குப்பையை போடுறாங்க, ஜோசியர் சொன்னான்னு சொல்லி பார்த்து, அதாவது துணி மணி எல்லாத்தையும் இங்கே கொண்டு கொட்டுதாங்க. கழிவு பூரா கொட்டு இடமாயிட்டு கோட்டர்பாட்டில். எப்படி ஒரு உலகப்பணியை பார்க்கும்போது இப்போ 3 வருஷம் கடந்த 3 வருஷமாக நம்ம இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கமும் நம்ம விஎம் சித்திர ட்ரஸ்ட்டு அரவங்குளம் நாராயணபுரம் மக்களும் உலகப்பணி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் உலகப்பணி நடக்குது. அந்த ஒவ்வொரு மாதம் ஒரு 20 கோட்டர்பாட்டு எடுத்துருவாங்க. ஆற்றுக்குள்ள கிடந்து ஒரு 100-150 பானை எடுத்துருந்தாங்க. ஒரு 4 பண்டல் துணி எடுத்து போட்டுருந்தாங்க. இது பூரா இப்படி போட்டால் ஆறு அடுத்த ஜென்ரேஷன் வேணுமா வேண்டாமா? நான் கோதி குடித்த தண்ணி என் பிள்ளைகளுக்கு வேணும், என் பேரம்பேத்திகளுக்கு வேணும். அதில் சிஎம் அவர்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் இந்த தாமிரபரணி நதியை காப்பாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த உள்ளூர் மக்களோட சேர்ந்து கடந்த 28 மாதங்களாக ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நதி உழவார பணியை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கிற விஷயம் அடிப்படையில் 2 தான். ஒன்று வந்து அஸ்தி கரைக்க வர 2வது நாள் காரியத்துக்காக வந்து செய்யக்கூடிய அந்த பணி இருக்கு. ஆற்றுக்கும் எங்களுக்கும் மிகுந்த சங்கடமா இருக்கு. என்னன்னா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 500 பானையை சேர்த்துடுறாங்க. யார் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த பானையை எடுக்க முடியும்? இதுக்கு மாற்று வழியே இல்லையா? இருக்கு. அவங்க தன் நிலையில மாத்திக்கணும். அஸ்தியை தான் கரைக்க சொல்லிருக்காங்களே தவிர அஸ்தி கலசத்தை ஆத்துல போட சொல்லி எந்த வேதமும், குறிப்பா நம்ம இந்து சமயம் வந்து அதுக்கு இயற்கைக்கு விரோதமான செயல்களை செய்ய சொல்லவே சொல்லாது. யாரோ சொன்ன பழக்கத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த வீடியோ மூலமா நம்ம சமய மக்கள் எல்லாருக்கும் கைதொழுது வேண்டிக்கிறேன். உங்களுடைய 2ஆம் நாள் காரியத்தை யாரு வந்து கரைக்க வந்தாலும் அஸ்தியை மட்டும் கரைங்க. மீதி எலும்பு துண்டுகளோட அந்த பானையை கரையோரமா போட்டுருங்க. பேரூராட்சிக்காரங்க அதுக்கு ஒரு வடிகால் வச்சிருக்காங்க. அதுபடி நடக்கும். இந்த ஆறை தலைமுறையா நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆற்றை பத்திரமா கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? இது நம்மளுடைய பணி இல்லை. அதே மாதிரி பரிகாரம், ஜோதிடம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை தான், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக பொது ஆற்றை நம்ம எப்படி அசிங்கப்படுத்த முடியலாம்? உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணுமோ ஆத்துல தண்ணியில நினைச்சிட்டு கரையில போட்டுருங்க. பூக்களை சட்டியா கொண்டு போட்டா கோயில் திருவிழா வாசம் தான் கொண்டாடத்தான் வேணும். அக்கா ஒரு டாடா ஏசனை அம்பாளோட போ வீட்டுல கொண்டு கொட்டுவோமா? அப்ப கொட்டுறது இல்ல. ஏன் அப்ப ஆத்துல மட்டும் நம்ம கொண்டு கரைக்க வரோம்? அப்படி யாரும் பண்ணாதீங்க. இது வேண்டுகோளாவே வைக்கிறோம். யார்ட்டையும் நம்ம அதிகாரம் பண்ண வரதுக்கு நாங்க செய்யல. ஆனா எங்களுடைய ஆற்றாமை என்னன்னா, யார் இந்த பொறுப்பெடுத்து செய்ய முடியும்? எவ்வளவு நாளைக்கு நாங்க ஓட முடியும்? அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆற்றை கொடுக்குற எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. தயவுசெய்து இந்த குழந்தைங்கலாம் பாருங்க, ஒவ்வொரு மாசமும் அந்த எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நாப்கினை கூட கொண்டு போடுறாங்க. ஐயா, நான் என்ன சொல்ல? படித்துறையிலையும் ஆற்றம் கரையோரத்திலையும் இந்த நாப்கின் எல்லாம் போட்டாங்கன்னா யார் இதை அப்புறப்படுத்துவாங்க? பொதுமக்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க, நம்ம அக்கா மாரு, நம்ம மனைவி, நம்ம அம்மா எல்லாரும் குளிக்க வரோம்ல, எவ்வளவு அசுத்தமா இருக்கு. தயவுசெய்து இதை மாத்திக்க வேண்டாம். அந்த பழக்க வழக்கத்தை நம்ம வரோம், இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கிறோம், யார் எப்படியும் போயிட்டு போகுது, இந்த ஊர் எப்படியும் போயிட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? தயவு செய்து ஒவ்வொருத்தரும் இந்த நிலையை வந்து மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். பெரிய விஷயமே கிடையாது. தன் அளவில் ஒரு மாற்றங்கள் வந்தாலே சமுதாயம் தானா மாறும். முதல்ல மாற்றங்கள் நம்ம கிட்டையும் துவங்கலாம். நம்ம தாமிரபரணி ஆற்றுல பாத்தீங்கன்னா கழிவுகள், குப்பைகள் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம தண்ணி பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு இது மாதிரியே இல்ல, சாக்கடை தண்ணி தான் அதிகமா ஓடுது. நீங்க ஆத்துக்குள்ள இறங்கி கீழே கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். அதுல துணி, பிளாஸ்டிக், நெகிழி இந்த மாதிரி பொருட்கள் தான் நிறைய கிடக்கு. அப்படிங்கிற ரொம்ப நேரம் குடிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா அரிப்பு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மோசமாயிட்டு. இந்த தண்ணி தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் அங்க இருக்க மாவட்ட மக்கள்லாம் நிறைய பேர், அதிகமா லட்சக்கணக்கானவர் இதுக்கு தான் நமக்கு குடிதண்ணி ஆதாரமே நமக்கு தாமிரபரணி தான். அதனால இந்த தாமிரபரணியை இளைஞர்கள் முதல்ல முன் வந்து இந்த தாமிரபரணியை பாதுகாக்கிறதுக்காண்டி தன்னார்வமா வந்து வேலை செய்யணும்னு அன்போட திருநெல்வேலி மக்களையும், தூத்துக்குடி மக்களையும் அன்போடு கேட்டுக்கிறேன்.